அதை செல்வ பெருந்தகை புரிஞ்சுண்டு பேசணும். எத்தனையோ பேர் என்னென்னவோ சொல்கிறாங்க. அதனால் அந்த பழைய வழக்குகள்லாம் கூட திருப்பியும் புது புனர் விசாரணை நடத்தணும்னெல்லாம் கேள்விகள் இருக்குது. டி நகர் ஆடிட்டர் எப்படி காலமானார், என்ன ஏது, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் பேச விரும்பலை. ஆனால் இவர் இந்த மாதிரியாக உளறி கொண்டு இருப்பார்னா செல்வ பெருந்தகை, ஹூ ஆர் யூ? எந்தெந்த கட்சியிலலாம் போய் நீங்கள் என்னென்ன பொறுப்புகளில் இருந்தீங்க? வாட்ஸ் யுவர் பொலிட்டிக்கல் ட்ராவல்? ஹெச் ராஜா 1964 ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தவன். அன்னிலேருந்து இன்னி வரை எதுலேயும் மாறலையே. அதனால் அந்த மாதிரியாக ஒரு கொள்கை பிடிப்பு, ஒரு அரசியலில் இருக்கிற பேசிக்கு அருகதை செல்வ பெருந்தகைக்கு இருக்கா? அதனால் இனிமேல் அதை அனாவசியமாக பிஜேபி பற்றியே பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். பேசினா எல்லா விஷயத்தையும் உங்கள் பின்னணி, நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தீங்க, அத்தனை விஷயங்களையும் பற்றி பேச வேண்டியிருக்கும். கபர்தார், பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறேன்.